சிவபெருமானுடைய கோயில்கள் எல்லாவற்றிலுமே வில்வ இலையானது முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கும். பெருமாளுடைய கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே துளசி இல்லாமல் பூஜையே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது போல இறைவனுக்கு உகந்த மலர் கனி எல்லாமே ஒன்று ஒரு இறைவனுக்கு மாறுபடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முழுமுதற் இறைவனான விநாயகருக்கு என்னென்னலாம் உரித்தானவை அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குறிப்பிடக்கூடிய 21 மலர்களையும் 21 இலைகளையும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இறைவனுக்கு படைச்சு நீங்கள் வேண்டினீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி திருநாள் அன்னைக்கு களிமண்ணால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலையை வாங்கி வந்து நம்ம வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு வழிபாடானதை தொடங்கணும். விநாயகருக்கு உகந்ததாக சொல்லப்படக்கூடிய 21 மலர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். எருக்கம்பூ, தும்பைப்பூ, புன்னைப்பூ, மந்தாரை, மகிழம், பாதிரி, அரளி, ஊமத்தை, சம்பங்கி, மாம்பூ, தாளம்பூ, முல்லைப்பூ, கொன்றைப்பூ, செங்கழுநீர், செவ்வரளி, வில்வம், குருந்தை, பவளமல்லி, ஜாதிமல்லி, மாதுளம், கண்டங்கத்திரி, இது மாதிரி 21 மலர்களை தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு நாள் வைத்து விநாயகருக்கு வழிபட்டீங்க அப்படின்னா பல நல்ல பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மலர்களை வச்சு இறைவனை வழிபட்ட பிறகு இறைவனுக்கு உரித்தாக இருக்கக்கூடிய இலைகளை நோக்கி நம்ம போகலாம். மாசி பச்சை இலை, கண்டங்கத்திரி இலை, வில்வ இலை, அருகம்புல், ஊமத்தை இலை, இலந்தை இலை, நாயுருவி இலை, துளசி, மாவிலை, அரளி இலை, விக்ருகாந்தி இலை, நெல்லி இலை, மறுக்குழுந்து, நொச்சி இலை, ஜாதிக்காய் இலை, வெள்ளருக்கு இலை, வன்னி இலை, கரிசனாங்கண்ணி இலை, வெண்மருந்த இலை, எருக்கு இலை, தேவதாரு இலை, பூக்களைப் போலவே இந்த 21 இலைகளை கொண்டு இறைவனுக்கு நல்ல முறையில் நம்ம பூஜை செய்யணும். விநாயகர் சதுர்த்தி திருநாள் அன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் அழைத்து பூஜை அறையில் விநாயகர் முன்னாடி அமைதியாக அமர்ந்து 108 முறை விநாயகருடைய நாமங்கள் எல்லாத்தையுமே சொல்லி வழிபடுங்க. 21 முறை மலர்களை கொண்டு வழிபட்ட பிறகு 21 இலைகளை கொண்டு வழிபட்ட பிறகு 21 இரட்டை அருங்கப்புல்களை இறைவனுக்கு சாற்றி வணங்கிடுங்க. இப்படி வணங்கும் பொழுது சகல நன்மைகளுமே உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு பெரியவங்க எல்லாருமே உறுதியாக சொல்கிறாங்க.